ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமுடம். திருநறையூர் நம்பியை பார்த்த தலைவிக்கு என்னாச்சுன்னு சொல்கிறாளவோ, என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் வேகலையும் ஆங்குழிய போந்தேற்கு மண்ணு மறிகடலும் ஆர்க்கும் மதி உகுத்த இந்நிலவின் கதிரும் எந்தனக்கே எய்தாகும். சந்திரனுடைய ஒளி இவருக்கு சுடுறதாம். தன்னுடைய தன்மை தவிரத்தான் என்களோ, தன்னுடைய தன்மை மாறிவிட்டதே எதனாலேன்னு கேட்குறான். தென்னன் பொதியில் செழுஞ்சந்தின் தாதளைந்து மண்ணு இம்புலகை மனங்களிப்ப வந்த அங்கம் இளம் பூந்தென்றலும் வீசும் எரியனக்கே. தென்றல் நெருப்ப கக்கிறதாம். முன்னிய பெண்ணை மேல் முள்முளறி கூட்டகத்து பின்னும் வவ்வன்றில் பேடை வாய் சிறுகுரலும் என்னுடைய நெஞ்சுக்கோர் ஈர்வாளாம் என் செய்கேன். அன்றில் பறவையினுடைய இந்த கூச்சல் இவளை கிழிக்கின்ற வாளாம் என் செய்வேன். கல்நவில் தோல் காமன் கருப்பு சிலை வளைய கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து போதணைந்த என் தன்னுடைய தோள்கழிய வாங்கி. இப்படி அம்பை வீசுகிற போது இப்படி தோல் இப்படி இழுத்து வீசுகிறான். தோள்கழிய வாங்கி தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான். பின் இதனை காப்பீர்தாம் இல்லையே பேதையேன் கல்நவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடிமலரின் நல்லருவாசம் மற்ற ஆறானும் எய்தாமே. கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு காட்டில் கல்லெல்லாம் இருக்குதுங்க, வளப்பமான காடு இல்லை, அதில் ஒரு அழகிய கொடி இருக்குது, அதில் இருக்கிற பூ, அதனுடைய வாசம் யாரும் அனுபவிக்கலை. மண்ணும் வரு நிலத்து வாழாங்கு உகுத்தது போல் அப்படியே வெறுனா தரையில் விழருது, யாரும் அனுபவிக்க மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் புலையும் என்ன இதுவும் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. என் பெண்மையும் என்னுடைய நலன் என்னுடைய முலை என்னுடைய உடம்பு. மண்ணு மலர்மங்கை மைந்தன் ஸ்ரீயப்பதி கணபுரத்து பொன்மனை போல் நின்றவன் தன் பொன் அகலம் தோயாமல். அவனுடைய மார்பை நான் அணையாமல் இதெல்லாம் வேஸ்டாக போயிட்டுருக்கு. என்னிவை தான் வாழா எனக்கே புறையாகி இவைகளெல்லாம் எனக்கே பாரமாயின்றிருக்கு. இப்போ முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்தறிவீர் இல்லையே. அது வயசாகாமல் இந்த இளமையெல்லாம் அப்படியே காக்க முடியாத மருந்து யாருக்கா தெரியுமா? இல்லை, யார்ட்டையும் இல்லை. மால்விடையின் துண்ணுவிடர் கெருத்து கொண்டு வந்தொடரால் கன்யர் கண்விளிர கட்டுண்டு மாலை வாய் தன்னுடைய ஒழியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்தன் செவிதனக்கே கொல்நவிலும் எக்கின் கொடியதாய் நெடிதாகும். வேறொன்னும் இல்லை, மேய்த்து விட்டு திரும்புகின்ற அந்த காளைகளில் கழுத்தில் மாட்டியிருக்கிற மாலை இது இருக்கா, அந்த மணி இருக்கா, அந்த நாகு இருக்கா, அது அடிச்சுட்டு இருக்கிற ஒலி எனக்கு எக்க போல் என்ன குத்தும் அப்படிங்கிற. வேற ஒன்று இதெல்லாம் பிரிவாற்றாமையினால் சொல்லுது. என் இதனை காக்கும் சொல்லீர். என் இதனை காக்குமான காக்கும் வழி ஏதாவது இருக்கா சொல்லுங்கோ. எது இதனை காக்குங்கிற வழியை சொல்லுங்கோன்னு சொல்கிறான். மன்னன் அருந்துழாய் வாழ்மார்பன் மதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன். சந்திரதோஷத்தை போக்கி நம்ம முகில்வண்ணனும் காயாவின் சின்னரும் பூந்திகழ்வண்ணன். காயாம்பு போன்ற நிலத்தை உடையவன். வண்ணம் போல் அன்ன
மலைகிட்டு மலை ஈட்டு அணை கட்டி வண்ணம் போல் தன்னுடைய வண்ணம் போல் இருக்கான் அந்த கடல். அந்த கடலை மலைகிட்டு அணை கட்டினானா ராமாவதாரத்தை சொல்கிறார். மன்னன் ராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் பத்தும் புரளச்சரம் துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த ராவணன்னு தென்னுலகன்னா யமபட்டணத்துக்கு ஏற்றுவித்த சேவகனை ஆயிரக்கண் மன்னன் வானமும் வானவர்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோள்வலியால் கை கொண்ட தானவனை இந்திரனையும் இந்திரலோகத்தையும் வானவர் உலகத்தையும் தன்னுடைய தோல் கை கொண்ட தானவனை இரணியனை சொல்கிறார் இவர். பின்போர் அறிவுருவபாகி எரிவிழித்து கொல் நவிலும் வெஞ்சமத்து கொல்லாதே. வெஞ்சமத்து சண்டை யுத்த காலத்தில் கொல்லலாம், அவனை கொல்லாதே. வல்லாளான் மண்ணு மணிகுஞ்சி பற்றி வர ஈர்த்து அவன் தலைமொழியை பிடிச்சி ஈர்த்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறால் பொழுது புகழ்படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படைத்தடக்கை வீரனை மண்ணு இவ் அகல் இடத்தை முதுநீர்தான் விளங்க பின்னும் போர் கேனமாய் வராகாவதாரத்தை சொல்கிறார். புக்கு வளை மறுபில் கொல் நவிலும் கூர்நுதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுணத்தால் மின்னும் கிருசுடரும் விண்டும் பிறங்கொலியும் அமுதவதனத்தை சொல்கிறார். அந்த மாசுணம் பாம்பு போட்டு மாசுணத்தால் தன்னின் துடலே சுடல மலை திரித்து எல்லாம் சுத்துறதான், எல்லாம் விண்ணும் சுத்துறது, இரு சுடரும் சுத்துறது, பிறங்கொழியும் மின்னின் உடனே தன்னின் உடனே சுழல. இங்கே இந்த மலை சுத்துறது இவைகள்லாம் சுத்துறது தெரிந்து ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர் கடிந்த வள்ளலை அர்த்தமாக இருக்குது. அன்றியும் உருவம் ஆறும் அறியாமல் தான் அங்கோர் மண்ணும் குரல் உருவின் மாணியாய் வாமனாய் மாவலி தன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து போர்வேந்தர் மன்னை மனங்கொள்ள அங்கே இருக்கிற மன்னர்களெல்லாம் அவருடைய மனசை எல்லாம் திருடி விட்டான் அந்த வாமனன். வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் நான் நளப்ப மூமடிவன் மன்னா தருக என்று வாய் திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் வின் தடவ பெருமாளுடைய கிரீடம் ஆகாச தடவர் தான் மேல் எடுத்த பொன்னார் கனைகடற்கால் ஏழுலகும் போய் கடந்து அர்த்தமாகுது உங்களுக்கு. அங்கு ஒன்னாசுரர் துளங்கச் சல நீட்டி அசுரர்கள் சண்டை போட்டால் அவளெல்லாம் ஜெயிச்சு சல நீட்டி என் இவ்வகல் இடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகம் ஆக்கு வித்த தாளானை அந்த பெருமாளை பற்றி நான் சொல்லிட்டேன். மின்னிடையாள் நாயகன் தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை ஸ்ரீயப்பதி லக்ஷ்மி பிராட்டியினுடைய கணவனை விண்ணகருள் இப்போ திவ்ய தேசம்லாம் சொல்ல போகிறார். விண்ணகருள் பொன்மணியை புரியுது. பொன்னி மணி குழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னை குறுங்குடியுள் செம்பவளக் குன்றினை மன்னிய தன்சேரை வள்ளலை உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். மாமலர் மேலன்னம் துயிலும் அணிநீர் வயல் ஆலி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலை திருவள்ளூரை சொல்கிற எவ்வுள் பெருமலையை கன்னிமதில் சூழ் கணவங்கை கற்பகத்தை திருக்கண்ணமங்கத்தை சொல்கிறேன். மின்னை
இரு சுடரை வெள் மின்னைனா மின்னல் போன்று இருப்பவன், இரு சுடரை சந்திர சூரியனாக இருப்பவனை வெள்ளரையுள் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போரேற்றை திருப்புட்குழியில் இருக்கிற பெருமானை மண்ணும் மரங்கத்து எம்பாமணியை பின்னை மணாளனை பேரில் திருப்பேர் நகருங்கிற அப்ப கூடத்தான் அதில் பிறப்பிலியை தொன்னீர் கடல் கிடந்த தோளாமணி சுடரை தோளான தொலையில்லாத மணி பெருமான் என் மனத்து மாலை இடவெந்தை ஈசனை மண்ணும் கடல் மல்லை மாயவனை வானவர்தம் செந்திமணி சுடரை தன்காள் திரள்வழி திரள்வழியை தத்த பிறல்வழியை தன்னை பிறர் அறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை அவனே வேதம் முன்கிம் உலகுண்ட மூர்த்தியை கோவலூர் மன்னும் இடைகழியம் மாயவனை பேய்யலற பின்னும் முலை உண்ட பிள்ளையை அள்ளல்வாய் அன்னம் கிரைதேர் அழுந்தூர் எழும் சுடரை தெந்தில்லை சித்திர கூடத்து என் செல்வனை மின்னி மழை தவழும் வேங்கடத்து எம்பித்தகனை மன்னனை மாலிரும் சோலை மணாளனை கொன்னவிலும் ஆழிப்படையான சக்கரத்தை படையாக கொண்டவனை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருமையத்தின் அமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை மண்ணு மதேட்கட்சி வேடுக்கையாள் அரியை திருவேடுக்கையில் சிங்க பெருமாளாக இருக்கார் அந்த பெருமானை மன்னியமாட பாடகத்து எம்மைந்தனை வெக்காவில் மன்னிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அந்தவனை அட்டபுயகரத்து எம் ஆண்கேற்றை என்னை மனங்கவர்ந்த ஈசனை தானவர்தம் முன்னவனை திருமொழிக்களம் விளக்கினை அன்னவனை ஆதனூராண்டளிக்கும் ஐயனை நென்னலைகின்றினை நாளையை நீர்மலை மேல் மண்ணுமறை நான்கும் ஆனானை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை புல்லாணி இருக்க பெருமாள் தமிழாக இருக்கிறான், அப்புறம் வடமொழியாகவும் இருக்காராம். நாங்கூரில் மண்ணு மணிமாட கோவில் மணாளனை நல் நீர் தலைச்சங்க நான்மதியை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னரையூர் மண்ணு மணிமாட கோவில் மணாளனை கல்நவில் தோள் காளையை கண்டாங்கு கைதொழுது என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல் தன்னுடைய அருளையும் தன்னுடைய மார்பத்தையும் அணைத்து கொள்ளாவிட்டால் தாரானேன் தன்னை நான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாலும் கொல்தவிலும் மேல் வேந்தர் கூட்டத்தும் புரியுறதா? இவன்ட்டெல்லாம் போய் சொல்ல போகிறாளாம். இவன் நாட்டகத்தும் தன்னிலைமை எல்லாம் அறிவிப்பேன் அப்படின்னு பயமுறுத்துறா பெருமாளை. தான் முனநாள் மின்னிடை யாச்சியர்தம் சேரி களவின் கண் துண்ணுபடல் திறந்து புக்கு. அந்த குடிசையில் வெறும் நல்ல வீடு கிடையாது, குடிசைக்குள்ள இருக்கிற படல் தான் கதவு திறந்து புக்கு உள்ளே பூந்து என்ன பண்ணார்? தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க கொழுங்கயல் கண் மண்ணு மடவோர்கள் பற்றி
ஓர் வான்கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட வெற்றிமையும் உடல் மாட்டின்ற அந்த பெருமையாது அன்னதோர் பூதமாய் ஆயர்விழ விண்கண் துண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை வண்டி வண்டியாக சென்ற சகடம்னா வண்டி அதில் போய் பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய தெற்றனவும் நான் சாப்பிட்டேன் அந்த பைத்தியகாரத்தனத்தையும்னே சொல்லலாம். தெற்றனவும் மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதும் துரியோதனன்ட்ட போய் பாண்டவ தூதனாய் சென்று வாங்கி கொண்ட கெட்ட பேரும் புரிஞ்சுக்கலாம். மண்ணு பறை கரங்க மங்கையர்தம் கண்களிப்ப கொன்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி மங்கையர்களை மனங்கழிக்கணும் இவன் கூத்தாடினான்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். என் இவன் என்னப்படுகின்ற ஈடரவு இவ்வாறாக சொல்லப்படுகின்ற இவனுடைய இவனுடைய பெருமையெல்லாம் அழியும்படியாகும். தென்னிலங்கையாட்டி அரக்கற்குலப்பாவை மன்னன் கிராவணன் தன் நல் தங்கை வாழ்கையிற்று துண்ணு சுணத்து கூர்ப்பனகா சோர்வெய்தி பொன்னிறங்கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் ராமபிரானிடம் ஏற்பட்ட காமத்தினால் அவள் வந்தான். அவள் காமத்தால் தன்னை நயந்தாளை தன்னை அடைந்தவளை தன்னை தளந்தானை தான் முனிந்து மூக்கறிந்து மன்னிய திண்ணனம். இது பெரிய திண்மை. ஒரு பொம்மநாட்டிய மூக்கை அறுக்கிறது பெரிய விஷயம் பாருங்க. வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லாத தாடகை. அப்புறம் இன்னொரு பொண்ணு பெரிய மலை போல இருக்க தாடகையை மாமுனிக்கா தென் உலகம் ஏற்றுவித்த அவளையும் ஏமாப்பட்டினத்துக்கு அனுப்பிச்ச அந்த தண்டிரம். அப்படிப்பட்ட திண்மையும் திறமையும் மற்றிவைதான் உன்னி உலவா உலகறிய ஊர்வன் நான் முன்னி முளைத்தெழுந்தோங்கி ஒளிவரந்த பன்னிய பூம்பெண்ணை மடல். இவ்வாறாக பெரிய திருமடல் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.